பொதுவாக கற்காலம் என்றாலே நம் அனைவரின் நினைவிற்கும் வருவது என்னவென்றால், குரங்கின் பரிமாண வளர்ச்சியே மனிதர்கள் என்றும், அவர்கள் காய்கறிகளையும் மாமிசங்களையும் அப்படியே பச்சையாக உண்டு, விலங்குகளின் தோல்களை ஆடையாக உடுத்தி அனைவரும் குகைகளில் வாழ்ந்து காலத்தை கடந்தார்கள் என்பதுதான். இப்படி கற்கால மனிதர்கள் வாழ்ந்த சில அரிய குகைகளை பற்றியும், அவைகள் இன்று வரை எப்படி பாதுகாத்து வருகிறார்கள் என்பது பற்றியும் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். துருக்கியில் உள்ள கப்படோசியா என்ற நகரில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் உயரமுடைய மிக உயர்ந்த மலையின் உச்சியில் அமைந்துள்ளதுதான் இந்த உச்சிசார் குகை. சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்த்தாலும் மிக துல்லியமாக தெரியும் இக்குகையில் ஏராளமான மக்கள் அக்காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். கற்காலத்தில் தொடங்கி கிபி 1950ஆம் ஆண்டு வரை மக்கள் இங்கு வாழ்ந்திருக்கின்றனர். இந்த குகைகளின் அழகு நாளுக்கு நாள் அரிப்பின் காரணமாக சிறிது சிறிதாக அழிந்து கொண்டுதான் வருகின்றன. ஈரானில் கிழக்கு அர்பைஜான் என்ற மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த கண்டோவன் குகைப்பகுதி 13ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட மர்மமான குகைப்பகுதியாகவே உள்ளது. இந்த கண்டோவன் பகுதியில் அமைந்துள்ள அனைத்து குகை வீடுகளும் இயற்கையாகவே கூம்பு வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் எரிமலை சாம்பல் படிந்த அழகிய தோட்டத்துடன் இக்குகைகள் காணப்படுகின்றன. இங்கு இருக்கும் ஒவ்வொரு குகையும் 2 மற்றும் 4 அடுக்குகளை கொண்டதாக அமைந்துள்ளது. தொலைவில் இருந்து பார்த்தால் கரையான் புற்று போல் காட்சியளிக்கும் இந்த குகை பகுதியில் தரைப்பகுதி விலங்குகளுக்காகவும், 2 மற்றும் 3வது தளத்தை வாழும் பகுதியாகவும் மற்றும் 4வது தளத்தை சேமிப்பு கிடங்காகவும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அக்கால மனிதர்கள். பாண்டியகரா எஸ்கேர்மன் என்று அழைக்கப்படும் இப்பகுதி மாலி நாட்டில் அமைந்துள்ள மணற்பாறைகள் நிறைந்த தொன்மையான பகுதியாகும். இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1640 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. பழங்கால மனிதர்கள் குகை வீடுகளாக கருதப்படும் இப்பகுதி அவர்கள் ஏறிச் செல்வதற்கு ஏதுவாக பாறைகளை செதுக்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இவர்கள் இறந்தவர்களின் உடலை புதைத்த பிறகு பாதுகாக்க இருக்க வேண்டி பல்வேறு குகைகளை உருவாக்கியுள்ளனர். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டின்லம் மக்களை விரட்டியடித்து இன்று வரை இவ்விடத்தில் இந்நாட்டு மக்கள் வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு ஜார்ஜியாவில் அமைந்துள்ள இந்த வர்சியா 12ஆம் நூற்றாண்டின் குகை மடாலயமாக கருதப்படுகிறது. ஒரு நதியின் கரையோரத்தில் அமைந்துள்ள இப்பகுதியில் மங்கோலியர்கள் அக்காலத்தில் வாழ்ந்து வந்துள்ளனர். அதன் பிறகு தாமர் அரசி என்பவரால் பராமரிக்கப்பட்டு இங்கு 13 பெரிய வளாகங்களும் 600க்கும் அதிகமான குகை வீடுகளும் இப்பகுதியில் இருந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இங்கு மிகப்பெரிய தேவாலயம் ஒன்றும் அக்காலத்திலேயே இருந்திருக்கின்றது. சீனாவில் உள்ள பெய்ஜிங் நகரில் இருந்து சுமார் 92 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு பழங்கால குகை வீடுதான் இந்த குவாஜு ஆகும். இவ்விடத்தை பற்றி எவ்வித ஆதாரங்களும் இதுவரை சரியாக கிடைக்காததால் இது சீனாவின் மிகப்பெரிய பிரம்மை என்றே அழைக்கப்படுகிறது. சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய குகை குடியிருப்பான இங்கு 110க்கும் மேற்பட்ட கற்களால் ஆன அறைகள் காணப்படுகின்றன. இந்த குகைகளின் சரியான பாதைகள் மற்றும் மூலங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட முடியாமல் மர்மமாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்படி அக்காலத்தில் எந்தவித இயந்திர உதவியும் இல்லாமல் மலைகளை அழகாக குடைந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தியது மனித குலத்திற்கு பெருமையே. நன்றி.